நிலையை மாற்றி உன் தலையெழுத்தை அழித்து எழுதும் அனைத்துலகத்தின் காவலன் சிவன் வந்திருக்கிறேன். இத்தனை நாட்களாக உன்னை சந்திக்கும் நேரத்தை நீ எப்படி எதிர்பார்த்து நின்றாயோ அதை போல நானும் இருந்தேன். வாழ்க்கையில் படும் துன்பங்களும் துயரங்களும் அதிகமானவை. என் வயதை தாண்டிய பிரச்சனைகள் எனக்கு தேவைதானா என கண்ணீருடன் நீ மனதிற்குள் கேட்கும் கேள்வி எனக்குள் ஆழமாய் புரிகிறது. என்ன செய்ய, எல்லாம் விதியின் விளையாட்டு. நீ எல்லோரும் தன்னை போலவே இருப்பார்கள் என நம்பியதற்கு நான் என்ன செய்வேன்? நன்றாக யோசி. நம் கை விரல்கள் கூட ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. அவ்வாறு இருந்தால் நாம் எப்படி சாப்பிட முடியும்? அதை போலத்தான் வாழ்க்கை. உனக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் எல்லோருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. ஒன்றை மட்டும் நினைவில் கொள். என்னை இந்த காணொளியின் வாயிலாக நீ பார்ப்பது கூட என் செயல்தான். இல்லை என்றால் என்னை நீ பார்க்க முடியாது. உனக்குள் இருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் நான் மட்டுமே. எல்லா விதமான இன்னல்களையும் இடர்களையும் களைந்தெடுக்கும் மாதிசிவன் உன் அப்பன் நான் ஒருவனே. இதுவரை நடந்தது எல்லாம் விதி. நகர்ந்து செல். வாழ்க்கை முடியவில்லை. தொடரும் நாட்களை வெட்டிவிட முடியாது. உனக்குள் என்னை தேடு. நான் இருப்பதும் முன்னிடம்தான். யோசித்துப்பார். இந்த நிமிடம் இந்த காணொளியை நீ காணும்போது எவ்வளவு மனவலியுடன் என்னை பார்க்க ஆரம்பித்தாயோ இப்பொழுது உன் மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். அதற்கான காரணம் இதை காணொளியாய் நினைக்காமல் உள்ளார்ந்து நான் உன்னுடன் இருப்பதாக நீ நினைப்பதுதான் காரணம். இது 100% உண்மையே. சாவின் பாதையை தேர்வு செய்யலாம் என நீ நினைத்ததை தடுக்கவே நான் வந்தேன். உன் உயிர் உனக்கானதும் இல்லை, அது எனக்கானது. எனக்கு தெரியும் உன்னை எப்போது என்னிடம் அழைக்க வேண்டும் என்று. உனக்கான குடும்ப வாழ்க்கை நீயாக தேடியதுதான், நான் கொடுத்தது அல்ல. உனக்காக பூக்கள் நிறைந்த அழகிய பாதையை நான் தேர்வு செய்து வைத்தேன். ஆனால் நீ முட்களும் கற்களும் நிறைந்த பாதையை தான் தேர்வு செய்தாய். தடுக்க நினைத்தேன், என்னை நினைப்பதையே நிறுத்திவிட்டாய். இன்று எல்லா கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு என் முன் வந்து நிற்கிறாய். உன் தேவைக்காக என்னிடம் வருகிறாய். உன்னிடம் பேச மாட்டேன் போ என கூற நான் மனிதன் இல்லையே. நான் உன் அப்பன் ஆதிசிவன். குறைகளுடன் என் பிள்ளை வந்து நிற்கும் போது நான் எப்படி விலகிச் செல்ல முடியும்? உன்னை அணைக்க மட்டுமே எனக்கு தெரியும், அடிக்க தெரியாது. போனதெல்லாம் போகட்டும். முகத்தை துடைத்துக்கொள். ஆழ்மனதில் என் திருமந்திரத்தை சிவாய நம என உச்சரி. உன் கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை எடுத்து தூக்கி எறி. என்றும் எல்லா உறவுகளும் உன்னை விட்டு சென்றாலும் பயப்படாதே. உன் இறுதி நாட்கள் வரை உன்னை பிடிப்பது நான் தான். யாருக்காகவும் உன்னை மாற்றாதே. பிறருக்கு உதவி செய்வதை நிறுத்தாதே. அந்த உண்மையில்தான் நான் இருக்கிறேன். சிவாய நமக. நம சிவாய நமக.